ஹாய், இந்த ட்ரெண்டிங் லைட்டு நான் எப்படி பண்ணேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கவரில் உள்ள இருந்தது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மீட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ அது ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே இருக்க பீட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னா, அந்த டுலிப் ஃப்ளவரோட பீட்ஸு, அப்புறம் லீஃபோட பீட்ஸ் இருந்தது, அப்புறமேட்டு கிறிஸ்டர் பீட்ஸ் ஒன்று இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அது கார்னரில் ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டுலிப் ஃப்ளவர் பீட்ஸை வந்துட்டு எடுத்துட்டேன் கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ரைட்டாக ஆக்கணும். ஸோ அப்போனா தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதுக்கு மேலே டுலிப் ஃப்ளவருக்கு மேலே அந்த எல்இடி லைட்டை வச்சு கீழே பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லைட்டுக்கும் சென்டர்லேயும் இப்படி வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பாதி பண்ணி எடுத்தேன். இதே மாதிரி மீதியும் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் லைட் எரியுது. அப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லா லைட்டுக்குமே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஸோ இப்போ ஃபுல்லாமே பார்க்குறப்ப இப்படி தான் இந்த லைட் வச்சு பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளூ ஸ்டிக் கொடுத்துருக்காங்கல்ல. என்கிட்ட க்ளூ கன் இருக்கனால நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக் வச்சு இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைனா அந்த க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் லைனாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃபும் வந்து அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி. அடுத்து வந்து அந்த கிறிஸ்டல் ப்ரீட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஒரு சைடு ஃப்ளவர் இன்னொரு சைடு கிறிஸ்டல் ப்ரீட் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டு நம்ம வந்து கார்னரில் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி அங்கே கொடுத்துருக்க கார்னர் பீஸு எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி நான் அப்படியே ஒட்டி எடுத்துருக்கேன். மிரருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மிரரில் இருக்க ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே ஒட்டியாச்சு. ஸோ இப்போ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அது பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறப்ப இது பார்க்க எப்படி தான் இருக்குது.